ஒசூரில் இருக்கிற டிவிஎஸ் நிறுவனத்தோட பணியாளர், அவர் எம்ப்ளாயி. அந்த நிறுவனத்துக்கு இவரை சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டிய அவசியம் என்ன? தொழில் வணிக போட்டிகளா? ஒருவேளை பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட, அரசியல் பின்புலம் கொண்ட நிறுவனமாகத்தான் டிவிஎஸ் நிறுவனமும் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அது ஒரு தொழில் நிறுவனம். இல்லை என்றாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிரானதாக அது ஒரு தொழில் நிறுவனம். இந்த தொழில் நிறுவனம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் அளவில் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு திமுக அரசாங்கத்தோடு அனுசரணையாக இருக்கக்கூடிய அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு அனுசரணையாக இருக்கக்கூடிய, தங்களுக்கு தேவையான நிர்வாக வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு விசுவாசி வேணும். அது அரசு பதவியில் இருந்தால் நல்லது. அவர் ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓ தான் நல்லது. அந்த முடிவுக்கு டிவிஎஸ் நிறுவனம் வந்திருக்குது. இப்போ டிவிஎஸ் நிறுவனத்தில் ஒரு இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா, அவர் கட்சியில் இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் போராடி இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு, அதனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் சீட்டு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த லாஜிக் ஏற்றுக்க முடியும். அவர் கட்சியில் பெருசாக யாருக்கும் அறிமுகம் இல்லை, தொகுதி மக்களோட தொடரும். அப்போ கிட்டத்தட்ட என்னென்னா, அரசியல் கட்சிகளை முதலாளிகள் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புஷ்பலதான்னு சொல்லிட்டு தூத்துக்குடி எம்பி ஒருத்தங்க இருந்தாங்க, புஷ்பா. ஆமாம், ஒரு வைகுண்டராஜனோட பினாமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சசிகலா அவங்கள நீக்கினாங்க, முரண்பட்டு வந்து ஜெயலலிதாவும் அப்புறம் அதிமுக எம்பியாக இருந்து சசிகலா புஷ்பா தான். அது நிறைய பிரச்சனை ஆகி வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதா அந்த ஜெயா டிவிக்கும் இடையில் நடந்த பங்கு வர்த்தனை மற்ற பிரச்சனைகளோட காரணமாக அவர் நியூஸ் 7ங்கிற ஒரு சேனலை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவங்கள கட்சி விட்டு நீக்கிறாங்க, அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. ஆமாம், பொறுப்பில் தான் விலகிறாங்க. அப்போ ஓனருக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான், அவங்க கட்சிக்காரன் கிடையாது. ஓனரால் வைகுண்டராஜனால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நபர். அவங்க கட்சி அவர் கொடுத்த நன்கொடையை வாங்கிட்டு இவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுது, அவ்வளோதான். அப்போ லீஸுக்கு தான் முதலாளிகள் கட்சி, அரசியல் கட்சி எடுத்துடுறாங்க. அதாவது அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுத்து அந்த நன்கொடையின் மூலமாக அரசியல் கட்சிகளோட கொள்கைகளில் முதலாளிகள் தங்களுக்கு சாதகமான சில திருத்தங்களை கொண்டு வந்து அந்த திருத்தத்தின் மூலமாக லாபம் அடைந்தது ஒரு கட்டம், முதல் கட்டம். இன்னொரு கட்டம், தாங்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கா அல்லது பகுதிகளுக்கோ டொனேஷன் கொடுத்து ஓட்டு வாங்க சொல்கிறது இல்லை, அந்த நிறுவனங்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களை அந்த கட்சிக்கு சார்பாக வாக்களிக்க வைக்கிறதுங்கிறது இது ஒரு கட்டமாக நடந்தது. இப்போது நேரடியாக முதலாளிகளே அரசியல் கட்சிக்கு பொறுப்புக்கு வந்துடுறது, அல்லது முதலாளிகள் சொல்ல வேட்பாளர்களை அரசியல் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கிறது, அதன் மூலமாக அரசியல் கட்சிக்கு லாபம் வருது. அவ்வளோதான் விஷயம். அப்போது பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ்ன்னு ஆகிப்போச்சு. ஒரு பெரிய மூலதனத்தை செய்யக்கூடிய தொழிலாக அரசியல் மாறி இருக்கிறது. அரசியலுங்கிறது மக்களுக்கான சேவை என்ற இடத்தை தாண்டி முதலாளிகளுடைய லாபத்துக்கு முதலாளிகள் எவ்வளவு பணம் போடுறாங்களோ அவ்வளோ பணத்தை எடுக்க முடியும். அதுக்கான தளமாக மாறி. அப்போ பணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இனிமேல் தேர்தல் நடத்த முடியும். பணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் தேர்தலில் நிற்க முடியும். பணம் எவன் செலவு செய்ய தயாராக இருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற முடியும். பணம் செலவு என்பது கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சாரம், சுவரொட்டிகள், பதாகைகள் வைக்கிறது, ஊர்வலம் போகிறது, இந்த மாதிரி செலவுகள் இருந்து இப்போ தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை போட்ட பிறகு செலவு என்பது 25 லட்சத்துக்குள்ளே இருக்கணுங்கிறது வந்து பெரிய அளவிலான செலவுகள் கிடையாது. மீதி செலவுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வாக்காளர்களுக்கு கொடுக்குற பணமாக தான் இருக்குது. ஆமாம், காசு கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, குண்டா கொடுக்குறது, மோதிரம் கொடுக்கறது, காயின்ஸ் கொடுக்கறது, சோப்பு டப்பா கொடுக்குறது, அதுக்கு எல்லையே இல்லை. எல்லா விதமான பொருளும் கொடுக்குறது. இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட என்னென்னா காசு கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க, முழுமையாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. வாக்குகளை முதலாளிகள் பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். நம்ம மக்களிலும் யாருடைய 90% பேர் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எத்தனை பேர் காசு கொடுத்தாலும் வாங்குறது தயாராக இருக்காங்க. இவங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ குறைவாக கொடுக்குறீங்கன்னு கேட்குற அளவுக்கு மனநிலை மாறிட்டு. இல்லை, நீ எப்படி போனாலும் கொள்ளடிக்க போகிறல்ல, கொள்ளடிச்சல் நீங்கள் எனக்கு பங்கு கொடுக்க போகிறதில்ல. இப்போ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த முறை நீங்கள் தேர்தல் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களாங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா எந்த உத்தரவாதமும் கிடையாது. தொகுதிக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் கொடுக்குற வரைக்கும் லாபம். அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போது சமூகத்தை, மக்களை இவங்க கரப்டாக்கணும். அரசியல் கட்சிகள் மக்களை கரப்டாகி இருக்கிறாங்க. நாங்கள் ஊழல் செய்தால் நீங்கள் கேட்கக்கூடாது, அதற்கு பதில் எதிர்பார்ப்பு, தீர்வு, இந்த உங்களுக்கான காசு, நான் செய்யக்கூடிய ஊழலில் உனக்கான ஒரு பங்கை நான் கொடுத்துட்றேன், முன்கூட்டியே கொடுத்துட்றேன், அட்வான்ஸ் பேமெண்ட்டு.
ஊழல் செய்வதற்கும் சம்பாதிப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்குமான முன்பணமாக வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுது. ஜனநாயகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நிர்மூலமாக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பணநாயகம் தான். இது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக கொண்டு வரதுக்கான கட்டம் இல்லை, கடுமையான போராட்டங்கள், கடுமையான எதிர்ப்புகள் மூலியமாக தான் இதை மக்கள் கொண்டு வர முடியும். மக்களால் கொண்டு வர முடியும். மக்கள் விரும்பினா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி சூழலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் கட்சிகளில் வந்து உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த தலைவர்கள் கட்சியில் பொறுப்புக்கு வருவதுங்கிறது கிட்டத்தட்ட அந்த கட்டம் காலாவதி ஆயிடுச்சு. நீதி கட்சி மாதிரியோ அல்லது வந்து அதுக்கு தொடக்க கால திமுக மாதிரியோ, தொடக்க கால காங்கிரஸ் மாதிரியோ, தொடக்க கால எம்ஜிஆர் மாதிரியோ, எம்ஜிஆர் ரசிகராக இருந்து சாதாரண ஏழை எளியவனாக இருந்து கடைகோடி தொண்டனாக இருந்து ஒருத்தர் எம்எல்ஏ வர்றதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்த காலம் இருந்துச்சு. ஒரு காலம் அதிமுகவில் இருந்தது, காங்கிரஸில் இருந்தது, திமுக கூட அந்த நடைமுறை இருந்தது. இன்றைக்கி எந்த கட்சியிலுமே அப்படி இல்லை. அப்படி இருந்தவர்கள் தொண்டர்களாக இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர் பணக்காரர்களும் திடீர் முதலாளிகளும் கட்சி தலைமைக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறவங்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது இந்திய நிறுவனங்களை கடந்து இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை இந்திய ஆட்சியாளர்களாக கொண்டு வரதில் முனைப்போடு இருக்காங்க. அதில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக வெளிநாட்டு ஊடுருவலும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நிச்சயமாக நடக்கும். ஒன்றும் இல்லை, அது ரொம்ப உதாரணம்னா வால்மார்ட்டு, டிமார்ட்டு, ஜியோ மார்ட், இப்படி இது வந்து பெரிய பெரிய இன்றைக்கி நிறுவனங்கள் இந்தியர்கள் இருக்குது. சில்லறை வர்த்தகத்தை பெருநிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. ஒரு பாலிசியாக வச்சுருந்தாங்க. 50% மேலே அனுமதிக்கக்கூடாது, 49% மட்டும்தான் அனுமதிக்கணும். பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதிக்கணுங்கிற பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் அந்த போராட்டங்களை கண்டுக்கவே இல்லை, அரசு கண்டுக்கலை. வணிகர்கள், விவசாயிகள், சாதாரண சிறு குறு வர்த்தகர்கள் எல்லாரும் போராடுறாங்க. இப்போ ஜியோ மார்ட்டை கொண்டு வந்தாங்க, டிமார்ட்டை கொண்டு வந்தாங்க, வால்மார்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த நிறுவனங்கள் வந்ததுக்கு பிறகு தாலுக்கா அளவில், மாவட்ட அளவில் இருந்த சின்ன சின்ன மிடில் ரேஞ்ச் இருந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு இவன் வாங்கிட்டான். ஈரோட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று இருந்தது. அங்கே ஈரோட்டில் இருந்தது, அவங்களுக்கு அவினாசியில் இருந்தது, கோயம்புத்தூரில் இருந்தது, நீலகிரியில் இருந்தது, பெருந்தூரில் இருந்து, கோபி இருந்தது. அந்த நிறுவனம், அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இன்றைக்கி இல்லை, பெருநிறுவனம் வாங்கிடுச்சு. இன்றைக்கி இப்போ வர்த்தகம் முழுக்க அவங்க கைக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனங்கள் தான் ஆயிரக்கணக்கான கோடி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறான். இப்படி வாங்குவது ஆரோக்கியமான வியாபாரத்தில் வாங்குவார்களா? மிரட்டல் தான். அவங்க வங்கிகளுக்கு நெருக்கடி கொடுப்பான். அவன் பெரிய நிறுவனங்கள் 60 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 58 ரூபாய்க்கு விற்பான். 2 ரூபா அவனுக்கு நஷ்டமாகுது. அந்த நஷ்டம் என்பதுங்கிறது அவனால் தாங்க முடியும். மொத்த வாடிக்கையாளர்களும் இந்த நிறுவனத்துக்கு வந்துடுவான். அந்த கட்டம் வந்ததுக்கு பிறகு விலையை 60 ரூபா பொருளை 70 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா இவனுக்கு போட்டி போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி எந்த வியாபாரம் இருக்க மாட்டான். எல்லாத்தையும் இவங்க மோனோபோலியாக மாறிடுறாங்க. மோனோபோலியாக மாறினதுக்கப்புறம் ஏகபோக முதலாளிகளாக மாறினதுக்கு பிறகு இவர்கள் வைத்தது தான் சட்டம். இப்போ இந்த கட்டத்தில் வந்து மக்கள் விழிப்புணர்வுக்கு வரணும். மக்கள் விழிப்புணர்வும் மக்கள் போராட்டங்களும் மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர, அரசியல் கட்சிகள் தாங்களாக உணர்ந்து மனம் திருந்தி மக்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக முதலாளிகளுக்கு சார்பான, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சார்பான திட்டங்களை கைவிட்டுட்டு, ஊழல் பண்ணுறதை கைவிட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் அப்படிங்கிறது நம்புறது முட்டாள்தனமானது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம முன்னே நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது டிவிஎஸ் தொழிற்சங்கம் தனக்கு தேவையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிறுத்தியிருக்காங்க. தொழில் போட்டியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கான ஒரு கேடயமாக கூட அவங்களை கொண்டு நிச்சயமா அது நடக்கும். ஒன்றும் இல்லை, தொழில் நிறுவனங்களோட மாசு வெளிப்பாடு, கார்பன் வெளியீடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லா நிறுவனங்களும், இந்த நிறுவனங்களில் லேபர் ஆக்டு, லேபர் கோடிங்கு, இதெல்லாம் சட்டசபையில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு நிறுவனத்துக்கு உரிமை வழங்குறது, அந்த நிறுவனத்தோட பாதிப்புகளை பேசுறது, இதெல்லாம் மக்களோட போராட்டங்களாக இருக்குது. இதை சரி கட்டுறதுக்கு அந்த நிறுவனத்தோட எம்பி, எம்எல்ஏ அங்கே வேலை பார்க்க போகிறாரு. இப்போ இந்த சூழலை நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு ஆதரவாக அல்லது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு அரசியல் கட்சி செயல்படுமானால் அந்த கட்சியை காணாமல் போக வைக்கிற வேலையும் நிறுவனங்கள் செய்வதற்கான சாத்தியம் கட்டாயம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் ஏற்கனவே செஞ்சாங்க. குறிப்பாக ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கணும், தூத்துக்குடியில் அதை மூடணும்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலே போராடணும். கரெக்டு. வைகோ
இப்போது எல்லா கட்சிகளுக்கும் ஸ்டெர்லைட் நிறுவனம் டொனேஷன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், அன்றைக்கி இப்போ மூடிட்டாங்க, அப்போ கொடுத்தாங்க. ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாங்க, கருணாநிதிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வைகோ அந்த நிறுவனத்தோட நன்கொடையை வாங்கவில்லை. எதுக்குறார். அவர் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அவரே பார்ட்டியின் பர்சனாக அந்த வழக்கு நடத்தினார். கிட்டத்தட்ட 10 முறை தீர்ப்பும் அப்பீலும் அந்த வழக்கில் நடந்துருக்கு. அப்போ அந்த தூத்துக்குடி நிறுவனத்தோட ஸ்டெர்லைட் ஆலையை வேதாந்தா நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த ஆலையை இழுத்து மூட வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தில் மிக முக்கியமான பாத்திரம் வகிச்சவர் வைகோ. அதோட விளைவு என்ன நடந்ததுன்னா, மதிமுக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு மாலையில் ஜெயலலிதாவும் வைகோவும் கூட்டாக அறிக்கை விட்டு தேர்தல் கூட்டணி அமைக்கிறாங்க. பொழுது விடிஞ்சு தேர்தல் கூட்டணியிலிருந்து நாங்கள் மதிமுகவை விலக்குகிறோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அறிக்கை விடுறாங்க. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல நிறைய பேருக்கு. கடைசியாக தெரியுது, மதிமுகவை நீங்கள் தேர்தல் கூட்டணியிலிருந்து விலக்குங்கள், வைகோவை தோற்கடிக்க வேண்டும், வைகோவுக்கு ஒரு எம்பி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு வேதாந்தா நிறுவனமான ஸ்டெர்லைட் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் ஜெயலலிதாவுக்கு இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி நீங்கள் எடுக்கலன்னு சொன்னால் தென் மாவட்டங்களை நாங்கள் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்ட நன்கொடை கொடுக்க மாட்டோம்னு ஜெயலலிதாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. வேறு வழியில் அந்த அம்மாவுக்கு. அப்போ தனிநபர்கள் செலவு செய்யாமல் கட்சி செலவு செஞ்ச காலம் அது. அப்போ அந்த நிதி அவங்களுக்கு அவசியமாக இருந்தது. அப்போ தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஆமாம், இப்போ வைகோ மூலிமா அரசியல் ரீதியாக வரக்கூடிய வாக்குகளை விட வேதாந்தா நிறுவனம் மூலியமாக வரக்கூடிய காசை வச்சு அதிக வாக்கு வாங்கி ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை ஜெயலலிதாவுக்கு இருக்குது. அது சாத்தியமாயிட்டாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அப்போ பணம் அரசியல் கூட்டணியை சேர்த்து வைக்குது, பணம் பிரிச்சும் வைக்குது. ஒரு கட்சியை கூட்டணியிலிருந்து விலக்குவது அல்லது அவங்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிறத கடந்து இன்னும் வலிமையாக அந்த கட்சி நின்றால் அந்த கட்சியினுடைய தலைமையை இல்லாமல் செய்வதற்கான வேலையும் இந்த நிறுவனங்கள் செய்ய ஆரம்பிக்கும். கட்டாயம் செய்யும். இப்போ அந்த கருத்தை ஏதோ ஒரு வகையில் இப்போ வேல்முருகன் வெளிப்படுத்துகிறார். எனக்கு எதிராக டோல்கேட்டு நிறுவனங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நெருக்கடி கொடுத்தது, என் மீது என் தோழர்கள் மீதும் நிறைய பொய் வழக்குகளை போட்டார்கள். நான் கூட்டணியில் நீடிப்பதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூத்த IAS IPS அதிகாரிகள் தவறாக முதல்வருக்கு தகவல்களை கொடுத்து என்னை தனிமைப்படுத்த முயற்சி எடுத்தார்கள். ஆகவே தான் நான் வெளியில் வந்தேன் சிட்டிப்பு அவர் சொல்கிறார். வாப்பனா அது சாத்தியம் இருக்கு, சாத்தியம் நடந்திருக்குது. வேல்முருகனோட குற்றச்சாட்டு என்ன? அவருடைய செயல்பாடு, கொள்கை, நடவடிக்கை இந்த அரசுக்கு கெட்ட பேர் வந்தது அப்படிங்கிறதுனால எல்லாம் அவர் நீக்கல. என்ன காரணமே தெரியல. என்ன காரணம் தெரியாது. அவர் சொல்றாரு, என்ன கூட்டணியிலிருந்து நீக்குவதற்கு பெரிய சதி நடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மக்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து செயல்பட்டு இருக்கிற சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்த ஒரு சிலர் இருக்காங்க, தனியரசு போன்ற கருணா தமிழ் மின்சாரி போன்று இருக்கிற சிலர் சில தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களில் பலர் இப்போது கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது போன்ற காரணங்கள் இருக்கலாம், வெளிப்படையாக தெரியல, ஆனால் காரணம் இருக்கும். வெளிப்படையாக யாரும் பேசிக்கிறது இல்லை. ஒருவேளை வேல்முருகன் பேசுவதை போன்ற வெளிப்படையான தைரியமோ அதில் உறுதிப்போட மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படி பேசக்கூடாதுங்கிற நிர்பந்தமும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பேசினால் பின்விளை வரும் நிர்பந்தம் இருக்கலாம். அதனால் அவங்க பேசலை. இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் நிச்சயமாக மக்களுக்கானவர்களாக இருப்பதுங்கிறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறது அந்த வேறு அறுந்து போச்சு. அந்த அரசியல் நேர்மை, பொலிட்டிக்கல் ஜெனியூனிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அரசியல் நேர்மை, மக்களுக்கு விசுவாசம், அரசியல் சாசன சட்டத்தின் படி நடந்து கொள்வதற்கு இல்லைங்களா, அதை கிட்டத்தட்ட காலாவதியாக்கி விட்டார்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவில் பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்கள் தொகையினுடைய பெரும்பரப்பு இங்கேயே இருக்காது தான். அதை நோக்கி தான் வணிகங்கள் வந்துட்டுருக்கு. இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய வணிக போட்டி இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்வியலை பாதிக்கிற அளவுக்கு கடுமையாக பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். ஒன்றும் இல்லை, அதுக்கு நல்ல உதாரணம், இந்தியாவுக்கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கி விற்கிற இலங்கையில் இந்தியாவை விட பெட்ரோல் கம்மி, இந்திய மதிப்பை காட்டிலும் குறைவு. இந்தியா கிட்ட இருந்து பங்களாதேஷில் பெட்ரோல் வாங்கி அந்த அரசாங்கம் விற்குது, அது இந்திய மதிப்பை விட குறைவு. பாகிஸ்தானில் குறைவு, நேபாளில் குறைவு, சுற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் குறைவு. ஆனால் இந்த பெட்ரோல் மூலயமாக வர சலுகை விலையில் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா பெட்ரோல் வாங்குது. இந்திய ஆயில் நிறுவனங்கள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மட்டும் வாங்கலை, பொதுத்துறை நிறுவனங்கள், ரிலையன்ஸும் வாங்குகிறாங்க, தனியார் நிறுவனங்கள் நிறைய பெட்ரோல் நிறுவனங்கள் வாங்குகிறாங்க. இந்த நிறுவனங்கள் அதிக விலைக்கு தான் விற்கிறாங்க. இது இந்திய அரசு கேட்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த நிறுவனங்களோட நன்கொடையில் தான்
இந்த அரசு இந்த அரசாங்கத்தை இயக்கக்கூடிய கட்சிகள் இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அரசும் ஆட்சியும் சட்டமும் நிதியும் நிர்வாகமும் முதலாளிகளுக்கானதாக மாறிவிட்டதுங்கிறது தான். இப்போ மக்களை உடல் ரீதியாக, மன ரீதியாக, உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடிய தயாரிப்புகளை ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ள விற்பனைக்கு அல்லது வணிகப்படுத்துறதுக்கு, சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி கேட்டால் இந்த ஆட்சியாளர்களால் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத சூழல் இருக்கிற மாதிரி. இந்த ஆட்சியாளர் பதவியில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த டொனேஷனில், அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த காசில் தானே எம்எல்ஏ இருக்கிற, எம்பி இருக்கிற, அமைச்சராக இருக்கிறான். எப்படி சொல்ல முடியும்? அந்த சட்டத்தை டிராஃப்டை போடுறது அவனாக தானே இருக்கிறான். ஒப்பந்தமே என்ன அடிப்படையில் அவங்க காசு கொடுக்குறாங்க? இந்த சட்டத்தில் எங்களுக்கு விதிவிலக்கு வேணும். இப்போ போன வாரம் பாருங்கள், 12,000 கோடி என்னவோ ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 12,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கு. அவ்வளோ தள்ளுபடி பண்ணால் அதில் ஒரு கணிசமான காசு தேர்தல் பத்திரமாகவும் கட்சியின் நன்கொடையாகவும் பின்னாடி அந்த கட்சிகளுக்கு வரும். அல்லது முன்னாடியே போயிருக்கும். ஒட்டுமொத்த மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவில் இன்னைக்கு முழுக்க முதலாளிகளுடைய ஆட்சிகள் தான் நடந்துட்டு. நிச்சயமா. இப்போ இதையெல்லாம் கடந்து ஏற்கனவே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா இதெல்லாம் ஒரு கட்டமைப்பில் இருந்த கட்சிகள், இவங்களுக்கான சில நிறுவனங்கள் முதலாளிகளால் பின்னால் வந்து இயக்கிட்டு இருக்குது, நன்கொடை கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ புதிதாக ஓராண்டுக்குள் 2 ஆண்டுக்குள் வந்த பல கட்சிகள் இருக்குது. இளைஞர்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கோட, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் துவக்கியிருக்கிற அந்த கட்சி. இந்த கட்சிக்கு பின்னணியெல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி அதாவது அனுமானிக்க முடியுதா? எல்லாரும் சொல்கிறாங்களே. யாரை சொல்கிறாங்க? அதை வச்சுனா ஜான் ஆரோக்கியசாமி, அதுக்கு இன்றைக்கி பின்னாடி ஃபண்டு கொடுக்குற நிறைய நபர்கள். விஜய் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒரு முறை டெல்லி போனான்னா 4 கோடி 5 கோடி செலவாகுது. தனி விமானத்தில் தான் போகிறாரு. அந்த செலவெல்லாம் யார் கொடுக்குறது? தமிழ்நாட்டினுடைய 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருக்கிறவங்களோட தனி விமானத்தில் போகிறதுக்கான சாத்தியம் யாரும் போகிறதில்லைங்க. போனதில்லை. ஆனால் இவர் போகிறாரு. பதவிக்கு வருவதற்கு முன்பே போகிறாரு. இப்போ ஐஸ்வரி கணேசன் குடும்பத்திலேருந்து கணிசமாக இவரோட செலவுகள்லாம் பகிர்ந்துக்கிறதாங்க. கரூர் மோதலில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு மாதம் நன்கொடை, கல்வி செலவு, அதுக்கு சில கோடிகள் சத்தியபாமா நிறுவனத்திலிருந்து கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த முதலாளிகள் தான் விஜயோட அரசியல் கட்சிக்கு நிதி மூலதனத்தை செலவு செய்து காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு திமுகவை விட, அதிமுகவை விட ஒரு புதிய பிராண்டு, புதிய அடையாளம், நம்பகமான விசுவாசி தேவைப்படுகிறார். அவர் விஜயாக இருந்தால் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இன்னும் போக தான் தெரியும். இந்த தேர்தலுக்கு பிறகு அநேகமாக தெரியும் அவர் விஜயோட ஃபண்டர் யார், அவங்களுக்கு யார் உண்மையிலே டொனேஷன் கொடுத்து அவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும். இதில் இன்னொரு அடிப்படையான சந்தேகம், எப்படி அதிமுக கூட்டணியிலிருந்து வைகோவை நீக்கி வைக்க முடிஞ்சதோ அதுபோல திமுக கூட்டணியோ அல்லது காங்கிரஸ் கூட்டணியோ தங்களுக்கு போட்டியான முதலாளிகள் அங்கே உள்ள இருக்காங்க, நம்ம அங்கே போய் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் விஜய் போன்ற இவங்க உள்ள கொண்டு நிச்சயமா முதலாளிகளுக்கு இடையில் போட்டி நடக்குது. ஒவ்வொரு முதலாளியும் ஒரு கட்சியோட பின்புலத்திலிருந்து தன்னோட லாபத்துக்கான வணிகத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. விஜய்க்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. இப்போ அந்த டீம் தான் அவரை ஆப்ரேட் பண்ணுது. அந்த டீம் தான் அவருக்கான காசை கொடுக்குது. இவர் அதை தாக்கு பிடிச்சி நின்னார்னா அந்த டீம் இருக்கும், இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துல நோக்கி நகர்ந்துருவாங்க. இப்போ சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஆகட்டும், வேல்ஸ் பல்கலைக்கழகம் ஆகட்டும், இவங்க வந்து முழுக்க கல்வித்துறை சார்ந்திருக்கிறவங்க. இவங்களுக்கு வேறு சாராய கம்பெனியோ மற்றபடி பெரிய அளவில் அப்படிலாம் இல்லை, தொழில் கிடையாது. இல்லை தவறு. ஐஸ்வர்ய கணேசனுக்கு கல்வி நிறுவனம் மட்டும் கிடையாது. ரியல் எஸ்டேட்லேருந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள்லேருந்து அவருக்கு இல்லாத தொழிலே கிடையாது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. அதை காப்பாற்றிக்கணும் அல்லது அதை பாதுகாக்கிற அளவுக்கு இன்னொரு அதிகாரம் உள்ள ஒரு தலைமை வேணும். இந்த அடிப்படையில் தான் பாரிவேந்தர் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாதிரியான ஒரு. ஆமாம், ஐஜேக்கு ஆரம்பித்தார். அடுத்தவங்கள்ட்ட போய் நின்று தங்களுக்கான காசை கொடுத்து அவங்ககிட்ட சலுகை பெற்று அவனுக்கு நன்கொடை கொடுத்து அவனை கெஞ்சி கூத்தாடி அவனை தாஜா பண்ணி இல்லை அவனுக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து இந்த வேலை செய்கிறத விட நாமளே அந்த வேலை செய்யலைன்னு அவர் எம்பி ஆனார். இப்போ அவருக்கான வேலையை அவரே பார்த்துக்கிட்டாரு. திமுக சார்பாக கூட்டணியிலேருந்து எம்பி ஆனார். டெல்லியில் பிஜேபி இருந்தால் கூட்டணியில் இருந்தால் தான் வேலை நடக்கணும்னு ஒரு பிஜேபி போய் சேர்ந்துட்டார், மாறிட்டார். இப்போ இங்கே மக்கள் ஜனநாயகம், வாக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எதுக்குமே மதிப்பு கிடையாது. எதையும் அவங்க மதிக்க தயாராக இல்லை. பணம் எதையும் மதிக்காது. லாபத்திற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். முதலாளிக்கு வேண்டியது நிதி மூலதனம். நிதி மூலதனத்தை காப்பாற்றுவதற்கு லாபம் தேவை. லாபத்திற்காக கட்சியில் சேருவார்கள். இந்த கட்சியில் சேர்ந்தால் லாபம் இல்லை என்றால் கட்சியிலிருந்து விலகுவார்கள். இந்த கட்சி இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்காது என்றால் முதலாளிகள் சேர்ந்து அந்த கட்சியை அழிப்பார்கள், புது கட்சியை தொடங்குவார்கள்.
லாபம் 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 லாபத்தை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை.